நேரலையில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாமும் நம்மோட இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறது ஷியாம். முதல்ல நம்ம காங்கிரஸ் திமுக பேசிட்டு அடுத்ததா அதிமுகவுக்கும் செல்லலாம். எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? என்ன செய்திகள் சொல்லப்படுகின்றன இரண்டு தரப்பில் இருந்தும்? அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக இருக்கிறதா அல்லது விரிசல் அதிகரிக்கிறதா, எப்படி பார்க்குறீங்க? தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு அரசியலில் எப்போதுமே ஒரு நான்ஸ்டிக் தாவா மாதிரி தான் செயல்படுவாங்க. அப்படியே ஒட்டாமலே போகிறது, இங்கே இருக்கிற சூழல்களை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவது, அது ஒரு ட்ரெண்டாகவே வச்சுருக்கிறாங்க. வாஸ்தவமாக தமிழ்நாடோட ட்ரெண்ட் என்னென்னா, மத்திய ஆளுங்கட்சிக்கு எம்பி தொகுதிகளில் அதிக இடம், மாநில ஆளுங்கட்சிக்கு சட்டமன்ற தொகுதிகளில் அதிக இடம். இது காலகாலமாக கடைப்பிடிக்கப்படுகிற விஷயந்தான். முதல்ல எல்லாம் 2 தேர்தலும் ஒன்றா வந்துச்சு, இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ தனித்தனியாக வரும்போது இந்த பிரச்சனை வருது. அப்படி என்றால் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுமா? அதிக தொகுதிகள் கேட்டால் உடையத்தான் செய்யும். காரணம் அது 25க்கு மேலே அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ராஜ்யசபா சீட்டு கேட்டீங்கன்னா 18 தான் வரும். ராஜ்யசபா சீட்டுக்கு கொஞ்சம் சட்டமன்ற தொகுதி போயிடும். காரணம், பிரதான கட்சி, பிரதான திராவிட கட்சி குறைந்தபட்சம் அந்த கட்சியின் சின்னம் குறைந்தபட்சம் ஒரு 180 இடத்துல நிற்கணும். கட்சியாக பார்த்தா கூட 170 இடத்துல நிற்கணும். அப்படின்னா மீதி இருக்கிற தொகுதிகளை தான் அவங்க பங்கிட்டு தர முடியும். இந்த சூழல்ல திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 19 அமைப்புகள் இருக்கு. கட்சிகள், அப்புறம் தனித்தனி அமைப்புகள் எல்லாம் 19 இருக்கு. 1 தொகுதி, 2 தொகுதி, 3 தொகுதி. அப்படி என்றால் எப்படி அமையும்னு நம்ம யூகிச்சு பார்க்கலாம். இப்போ காலகாலமாக இருக்கிற முஸ்லீம் லீக்குக்கு அவங்க போன முறை 3 தொகுதி, இந்த தடவை 2 தொகுதி. அதான் ஆஃபர் இருக்குது. அதாவது 1/3 இல்லை. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு போன தடவை 25, 24ன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 18 தொகுதி தான் ஆஃபர் இருந்திருக்கும், 6 இருந்திருக்காது. ராஜ்யசபா கேட்பதனால ஒருவேளை ராஜ்யசபாவை கொடுத்து விட்டு 18ஓடு நிறுத்தி கொள்ளலாம் என்பது திமுகவின் கணக்காக இருக்கும். ரொம்ப அழுத்தி கேட்டால் கூட 2 தொகுதி கொடுக்கலான்னு நினைப்பாங்க. இதை தாண்டி காங்கிரஸுக்கு வழி இல்லை. சோடங்கர் சொல்றாரு 25 இடங்கள் அவங்க சொன்னாங்க, அது எங்களுக்கு ஏற்புடையதல்லங்கிறாரு. அப்ப 25ங்கிற நம்பரை ஏற்கனவே திமுக சொல்லிட்டதாகத்தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 25 வித்தவுட் ராஜ்யசபா. ராஜ்யசபா அவங்களுக்கு சிதம்பரம் எப்போ எம்பி ஆறாரோ அப்போ தானே கொடுப்பாங்க. சரி, இதில் கார்கேக்கு ராஜ்யசபாங்கிறது அது ரொம்ப கஷ்டம். என்னன்னா, ஒரு கர்நாடகம், நாளைக்கு ஒரு ட்ரை இயர் வரும், காவிரியில் தண்ணி வராது. உடனே எல்லா கட்சியும் திமுக குற்றம் சாட்டும், உங்கள் எம்பி தானே அவர்கிட்ட நீங்கள் விட சொல்லுங்க. ஏன்னா அவர் கர்நாடகத்தில் ஒரு ரொம்ப முக்கியமானவராகவும் இருக்கிறாரு. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆளுங்கட்சி. இப்படி எதிர்கால சங்கடங்களை தவிர்ப்பதற்கு தான் எந்த கட்சியுமே முயற்சி செய்யும். இப்போ திமுக அந்த சங்கடங்களை தவிர்க்கும். இப்போ ராஜ்யசபா கொடுப்பதாக இருந்தாலும் கூட கார்கேக்கு இல்லை, வேற யாருக்காவது, உதாரணமாக பீட்டர் அல்ஃபோன்ஸ், இப்படி யாருக்காவது அப்படி சொல்லியிருக்கலாம். அது காங்கிரஸ் கட்சிக்கு ஓப்பாக இருக்காது. அப்படி இல்லைன்னா 25 தொகுதி, இந்த 2 ஆஃபருக்குள்ள தான் அவங்க இருப்பாங்க. காரணம் கடைசியா வரக்கூடிய தகவல்ல 35 இடங்களுக்கு குறைவாக இருந்தா பேசுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்று மாலை வரக்கூடிய செய்தின்னு செல்வ பெருந்தகை அதை எப்படி என்ன சொல்றாருன்னா, எல்லா கட்சியும் கூடுதல் இடம் கேட்பது இயற்கை தானேன்றாரு. அப்போ விடுதலை சிறுத்தைகளும் கூட தான் கேட்பாங்க, மதிமுகவும் கூட தான் கேட்பாங்க. அது அவங்க விருப்பம். ஆனால் கொடுப்பது கொடுக்காமல் போவது என்பது எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்க தோதுவான இடங்களை பெறுவதில் தான், அதாவது வெற்றிக்கு பின்னால். அப்போ 2026 தேர்தல் திமுகவுக்கு முக்கியமான தேர்தல்னு வரும்போது அவங்க இயல்பாக அதிக இடங்களை தானே போட்டிட்டு ஆக வேண்டும். இப்போ காங்கிரஸ் கட்சி எதற்காக திமுகவுக்கு தியாகம் செய்ய வேண்டும்? நாங்கள் நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் நாங்கள் காப்பாற்றணும்னு கிறிஸ்டோடங்க பேட்டியில் சொல்கிறாரு. சனிக்கிழமை இங்கே பேசிட்டு போயிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை அவர் ராகுல் காந்தியை பார்த்துருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பேட்டியை கொடுக்குறாரு, நேற்றைக்கு ஈவினிங். அப்போ ராகுல் காந்தி இதற்கு ஒப்புதல் அளிக்கிறாருன்னு தானே அதில் பொருள் கொள்ளப்படும். ராகுல் காந்தியும் ஆமா நீ பேசுங்க, கூட இடம் கிடைக்கட்டும், இப்படிதான் அவர் ஒப்புதல் கொடுக்குறாரு. சோடங்கர் சொல்றதுல ஒரு அம்சம் சொல்றாரு சார். ராஜ்யசபா இடத்தை பத்தி அவர் சொல்லல, நாங்க கேட்கல. எங்களுடைய இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், அதனால சட்டமன்ற தொகுதிகள் தான் வேணும், அது ராஜ்யசபாவை பெறக்கூடிய அளவுக்கு தொகுதிகளே நாங்கள் பெறுவோம்ங்கிறார். அப்ப இங்க 34 எம்எல்ஏ இருந்தா ஒரு இடம் வரும், அப்ப நாங்களே அந்த ராஜ்யசபா எம்பியை பெற்றுக்கொள்வோங்கிற மாதிரியான ஒரு பொருள் தான் அவர் நேற்றுக்கு சொல்றார், பேசுறார். எல்லா கட்சிக்குமே 34 எம்எல்ஏ இருந்தா தானே ஒரு ராஜ்யசபா கொடுக்க முடியும், ஒரு ராஜ்யசபா கிடைக்கும். அது எப்படி வாய்ப்பு? அதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. அதாவது நீங்க ரொம்ப பலம் பொருந்திய கட்சியாக இருந்து உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு இருந்தா அது வேற விஷயம். அப்ப கூடவே தாவேக்கா பத்தி பேசுறாருல, தாவேக்கா இங்க வலுவா இருக்கு, இளைஞர்கள் மத்தியில் அட்ராக்ஷன் இருக்கு, அவங்க எங்களை ரொம்ப மதிக்கிறாங்க, அப்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இல்ல நாங்க அந்த பக்கம் போறோம்னு சொல்றாங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
ஹைதராபாத்ல பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறுகிறார்கள், நமக்கு உறுதியா தெரியாது. ஆனா ஹைதராபாத்ல ராகுல் அந்த காந்தி மாதிரி இருக்கிறாரு. தகவல்லாம் நம்ம ஆர்கிட்ட கேட்டுடலாம் சார். அவர் தான் எப்போ வச்சிருப்பார், அவர் அவங்களோட பேசி ஏதோ ஒரு தகவல் சொல்லுவாரு. அதனால நம்ம சரி. வந்து இப்ப பர்செப்ஷன் இப்ப உங்கள்கிட்ட நான் கேட்டுறேன். இல்ல, பெர்செப்ஷன் பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸாக கூட்டணியை விட்டு வெளியில போனா திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, காங்கிரஸ் என்ன விரும்புது அப்படின்னா, 35 இடம் நாங்க கேட்டோங்க, எங்களுக்கு வந்து கொடுத்தது 18 தான், ஆஃபரே 20 தான் வந்துச்சு, நாங்க வேற வழி இல்லாமல் கனத்த இதயத்தோடு கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம். அப்படி ஒரு பெர்செப்ஷன் அவங்க கிரியேட் பண்ண அப்படி பாக்குறாங்க. சொல்ல முடியாது. ஏன்னா சோடங்கர் 25ன்னு சொல்லிட்டார், வெளிப்படையா அந்த எண்ணிக்கை அவர் நேற்று சொல்லிட்டார். 25 இடம் தரேன் இருக்காங்க, அது எங்களுக்கு போராது. இல்ல, சோடங்கர் அப்படி சொல்றாருங்க. ஆனா செல்வ பிறந்தவங்க எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு திமுக ப்ராமிஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாருல. ஆமா, இப்ப அது ரெண்டு வாய்ஸா இருக்கு. இப்ப அதையும் பார்க்கணும். இப்ப டிஎன்சிசி பிரசிடென்ட்டோட வாய்ஸ் ஒன்னா இருக்கு. அவர் இன்னைக்கு சொல்றாரு, அதே ஏஎன்ஐ நிறுவனத்துக்கு இன்னைக்கு அவர் கொடுக்குற பேட்டியில் சொல்றாரு, எந்த சிக்கலும் இல்லை, பேசிட்டு இருக்கிறோம், முதலமைச்சர் நாங்கள் எங்கள் கோரிக்கை சில விஷயங்களை வச்சிருக்கிறோம், கூடுதல் இடங்களை கேட்குறோம், அவர் செய்வார் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு செல்வ பிறந்தகையனோட கருத்து. அப்போ அவர் சொல்றாரு, டிஎன்சிசி பிரசிடென்ட் நான் தானே, நான் சொல்ற கருத்து தான், வேற யார்ட்டையும் நாங்கள் பேசலை தாவேக்காவோட அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. அது அங்க அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலைங்கிறார் அவர். இப்போ இதை எப்படி பார்க்க? நேற்றைக்கு நீலாங்கர கூட்டத்தில் காங்கிரஸ் கொடியில் நடுவில் செல்வ பெருந்தகை படம் போட்டு அது பெரிய சர்ச்சையாகி அப்புறம் வந்து போலீஸ் வரைக்கும் வந்து எல்லா கொடியும் அகற்றினாங்க. நீலாங்கரைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடம் பேர் தான் நான் மறந்துட்டேன். காங்கிரஸ் கட்சிக்குள்ள எப்படியான முடிவு இருக்கு அப்படின்னா, சிட்டிங் எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியை விரும்புறாங்க. அதே நேரத்தில் வந்து டெல்லி தலைமை வந்து மாற்று ஏற்பாடுகளை விரும்புது. மாற்று ஏற்பாடு விரும்புறது கூட தவறு இல்லைங்க, ஏன்னா அவங்க கட்சியை வளர்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது என்ன, எதுல போய் முடியும்? தாவேகா கூட்டணி அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிட்டிங் எம்எல்ஏக்கள் வெளியில வர்றதான போய் முடியும். அது எப்படி அவங்களுக்கு லாபமா இருக்கும்? ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம் சார். ஆர்கே, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இன்றைய தினம் வந்து பல வதந்திகள். அதாவது ராகுல் காந்தி வந்து ஹைதராபாத்தில் வந்து இறங்கினோன்னா வந்து தாவேக்கானரை வந்து அங்கே சந்தித்தாங்க, கூட்டம் நடந்தது, பேச்சுவார்த்தைகள் நடந்தது என்ற அது நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், அவர் வந்து தொடர்பு கொண்டு பேசும்போது சொன்னார், அப்படி நிகழவே கிடையாது, ஹைதராபாத் ஏர்போர்ட்லேருந்து அவர் வெளியே போகல, நேராக அங்கேருந்து விக்ரமாபாத் தான் போகிறாரு, அங்கே தான் பிஏசி பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி காங்கிரஸினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி டிசிசி பிரசிடென்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயிற்சி முகாம் வந்து 10 நாள் பயிற்சி முகாம் வந்து அங்க ஒரு ரிசார்ட்ல வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அங்க இருக்கிற டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனைகள், அதாவது ஆந்திராவில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து பெரும் பிரச்சனையா இருக்குது. டாக்டர் ஷர்மிளா அங்க இருக்காங்க, அதாவது வைஎஸ்ஆர் மகள் அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி அங்க இருக்கிறாரு. ஒன்னு ராஜ்யசபா சீட்டினுடைய டிசிஷன் எடுக்க வேண்டும். அதே மாதிரி ஆந்திரால நீ என்ன அடுத்து என்ன டிசிஷன்ஸ் இருக்குன்னா, அங்க ஆந்திராலேயே பெரிய பஞ்சாயத்துகள் இருக்கிறது. டெப்டி சிஎம் வேற அங்க இருந்திருக்காரு, அவருக்கும் சிஎமுக்கும் அந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யம் கிடையாது, அந்த இஷ்யூஸ் இருக்கிறது. அப்புறம் டிசிசி பிரசிடென்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் உட்காந்து பேசினதாக தெரிகிறது. அப்போ என்டையர் டே அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேரா ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அதன் பிறகு வந்து கிளம்பி போயிட்டாரு. வேற எந்த சந்திப்பும் நடக்கல? இல்ல 7:30க்கு கிளம்பி போயிருக்காரு. அப்போ அங்க ஒரு சந்திப்புக்கும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னால் அங்க காங்கிரஸ்காரர்களே சூழ்ந்திருந்தார்கள். ஆந்திரா பிரச்சனை, தெலுங்கானா பிரச்சனையை வந்து மாபெரும் பிரச்சனையா இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு 2 சீட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெலுங்கானால இருக்கு. பிஆர்எஸ் ஜெயிச்ச அந்த சீட் வந்து இன்னைக்கு ஆமா அது ராஜ்யசபாவுக்கு அது ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் அங்க காங்கிரஸ் மறுபடியும் சொதப்பினால் டெஃபினட்டாக அடுத்த முறை வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப எல்லாத்துலயுமே ஒரு கால்குலேஷன்ல தான், காஸ்ட் கால்குலேஷன் எல்லாமே இருக்கு, அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது மட்டும் தான் அங்க டிஸ்கஷன் நடந்தது என்றுதான் செய்தியை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அதை தாண்டி தமிழகத்தினுடைய பிரச்சனை என்பது நிச்சயமாக வந்து இங்க செல்வ பிறந்தகை தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, டெல்லியில் இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. கிரீஷ் யாருடைய ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா டெல்லியினுடைய ஸ்டாண்ட்ல இருந்து கிரீஷ் வராரு. இப்போ கொஞ்சம் ஓப்பனாவே சொல்ல வேண்டும் என்றால், டெல்லியில் இருக்கின்ற தலைமையில் இருக்கின்ற சில நபர்கள் பேசுவது எப்படி என்றால்,